வாசகம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆலயத்தின் முகப்பிலே கட்டப்பட்டிருக்கின்ற இந்த கெவி மணிக்குண்டு இவைகளை நாம் புனிதப்படுத்த இங்கு கூடி வந்திருக்கின்றோம். இந்த அருமையான நேரத்தில் இறைவனுடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்து இருக்க வேண்டும், புனிதருடைய பரிந்துரை நமக்கு நிரம்ப கிடைக்க வேண்டும் என்று வேண்டி இந்த வழிபாட்டிலே சிறப்பாக பங்கெடுப்போம். ஏசாயா திருமுகத்திலிருந்து வாசகம். இறைவசனம் 9 முதல் 11 முடிய. சியோன் நற்செய்தியை தருபவளே, உயர்மலையின் மேல் நின்று கொள். எருசலேமே, நற்செய்தி உரைப்பவர்களே, உன் குரலே எழுப்பு, அஞ்சாதே, இதோ உன் கடவுள் என்று யூதா நகர்களிடம் முழங்கு. இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார். அவர் ஆற்றலோடு ஆட்சி செய்ய இருக்கிறார். அவர் தம் வெற்றியை பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார். அவர் வென்றதை ஒவ்வொரு முன் செல்கின்றனர். நாளையப்போல் அவன் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார். அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார். இணையாடுகளை குணத்துடன் நடத்தி செல்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் சொல்ல வேண்டிய பதில்: ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவரின் குரல் கடல்கள் ஒலிக்கின்றது, மாட்சிமிகு இறைவன் முழங்குகின்றார். ஆண்டவர் நீர்த்திரள்களின் மேல் வீற்றிருக்கின்றார். ஆண்டவரின் குரல் வலிமை மிக்கது, ஆண்டவரின் குரல் மாட்சி மிக்கது. ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவரின் குரல் கேதுரு மரங்களை முறிக்கின்றது. ஆண்டவரின் குரல் மின்னலை தெளிக்க செய்கின்றது. ஆண்டவரின் குரல் பாலைவனத்தை அதிர செய்கின்றது. ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் வெள்ளப்பெருக்கின் மீது வீற்றிருக்கின்றார். ஆண்டவர் என்றென்றும் அரசராக வீற்றிருக்கின்றார். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆற்றல் அளிப்பாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக. நாம் அனைவரும் சேர்ந்து இறைவன் நமக்கு செய்த உதவிக்காகவும் இந்த மணிகுண்டையும் இந்த கெவியையும் அமைவதற்கு உதவி செய்த பொருள் உதவி, வேலை செய்தவர்கள், ஜெப உதவி செய்தவர்கள் அனைவருக்காகவும் அமைப்போடு சேர்ந்து ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் புரியது என போற்ற வருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின்
பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவா, நீ தங்கி வாழ்வதற்குரிய இல்லிடமான இந்த ஆலய மணிக்குண்டை செவியையும் ஆஸ்வதித்தருளும். உமது குரலின் எதிரொலியான இந்த மணியின் ஓசையை கேட்கின்ற யாவரும் உம் திருமகனை நோக்கி வந்து அவருக்கு செவி சாய்ப்பார்களாக. இதன் மூலம் என்று உமக்கு மகிமை அளிப்பார்களாக. இந்த மணி ஓசை எங்களை வழிநடத்தும் உமது அன்பு குரலாக மொழியாக அமைவதாக. எங்களுக்கு ஆறுதலையும் நம்பிக்கையையும் புது வாழ்வையும் தருவதாக. எங்கள் ஆண்டவரை கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். அன்பார்ந்த இறை மக்களை, இந்த மணிக்குண்டோடு சேர்த்து இந்த மணிக்குண்டில் அமைக்க வைத்திருக்கின்ற நம்முடைய புனிதர்கள் அந்தோனியார், அன்னை கன்னிமரியாள், திருஹதய ஆண்டவர் இவருடைய உருவம் தாங்கிய சுருவத்திலையும் இறைவன் நிறைவாக ஆஸ்வதித்து இந்த சுருவங்கள் வழியாக தன்னுடைய அருளையும் ஆசையையும் நமக்கு நிறைய பொழிந்தருள நாம் உருக்கமாக மன்றாடுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிரியற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனி இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையே, புனித அந்தோனியாரே, செபஸ்தியாரே, அனைத்து புனிதர்களே, புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். திருஹதய ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவி இந்த சுரூபத்தையும் இந்த மணிக்குண்டையும் நிறைவாக ஆஸ்வதித்து நமக்கு அருளை பொழிவாராக. ஆமென். ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே, ஜீவனவியே என்னில் பொங்கிக் கொண்டே வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே, ஜீவனவியே என்னில் பொங்கிக் கொண்டே வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எங்கள் தேவனாயே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. போல
ஆலயம் மணிக்குண்டு சுமார் 10 ஆண்டுகளமாக கட்ட முடியாமல் இருந்ததை மதிப்பிற்குரிய இந்த ஆலய மணி உபயதாரர் குடவாசல் எஸ் தினகரன் அண்ட் கோ அண்ட் அவருடைய மகன்களுக்கு கிராமத்தின் சார்பாக மாலை அணிக்கின்றோம். நன்றி சார். இந்த பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மணிக்கூண்டு உபயதாரர் மாண்புமிகு ஆர் காமராஜ் எம்ஏ எம்எல்ஏ நன்னிலம் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு அரசு பணி வேலை உள்ளதால் இந்த தினம் அவர் வர முடியாத காரணத்தினால் தம்பி பொறுப்பேற்றுட்டாங்க. வணக்கம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இந்த இப்படி வந்து உட்காந்துடா ஏன் என்னால் தான் நிற்க முடியல. அப்படி உலகமெல்லாம் சென்று நற்செய்தியை பரப்புங்கள் என்றார் இயேசு. இறையாட்சி பற்றி பறைசாற்றவும், உடல் நலம் குன்றியோரின் பிணி நீங்கவும், பேய்களை ஓட்டவும் தன் அப்போஸ்தலர்களுக்கு அதிகாரம் அளித்தார். இவ்வதிகாரத்தை தம் ஜெபத்தால், தூய்மையான உள்ளத்தால், விசுவாசத்தால் பெற்றுக்கொண்ட கோடி அற்புதர் புனித அந்தோனியார் குறைவில்லாமல் கேட்போருக்கும் நம்பிக்கையோடு வேண்டுவோருக்கும் தம் பரிந்துரையால் இறைவனிடம் பரிந்து பேசி இவர் இறை வார்த்தையை இவ்வுலகம் முழுவதும் பரவ இயேசுவின் சீடர்கள் வழியில் இறை தூதராய் இம்மண்ணில் அவதரித்தார். வரம் நல்கும் வள்ளலாம் நம் புனிதர் கோடி அற்புதரான பதுவை புனித அந்தோனியார். இத்தகைய மாபெரும் புனிதரின் திருவிழாவை கொண்டாடும் இந்நாளில் நம் அனைவரையும், நம் ஊர் மக்களையும் அவரிடம் ஒப்படைப்போம்.
இப்புனிதர் தன்னுடைய 36 ஆண்டு உலக வாழ்க்கையில் ஜெபத்திலும் நற்செய்தி பணி செய்வதிலும் அதிகம் செலவிட்டதால் இறைவன் இவருக்கு அற்புதங்கள் செய்யும் வரத்தை கொடுத்துள்ளார். இப்புனிதரின் அற்புதத்தால் நம் குடும்பங்களில் மகிழ்ச்சி நிலைக்கவும், தொழில் வளம் பெருகவும், நோய் நொடிகள் நீங்கி வாழவும் வரம் வேண்டி இக்கல்வாரி பலியாம் திருப்பலியில் பங்கெடுப்போம். இயேசுவில் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, அருமையான கடவுள் படைத்த உலகில் புண்ணிய தோத்திரம் பல உண்டு, அதில் எண்ணிய காரியம் கைகூட தென்னை மரங்கள் நடுவினிலே உன்னையும் என்னையும் வாழ வைக்கும் புனிதராய் மனிதராய் மாந்தரை காத்து வரும் கடவுள் தனது திருமகன் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை விசுவாசத்தோடு இறை நம்பிக்கையோடு தனது துறவு வழியாக கடவுளுடைய அருளையும் இயேசு கிறிஸ்து ஆண்டோடைய அன்பையும் தனது அருமையான தூய வாழ் வழியாக துறவு வாழ் வழியாக மனித குலத்திற்கு உயிரோடு இருக்கும் போதே அற்புதங்களை செய்தவர் கோடி அற்புதர் நமது பாதுகாவலர் புனித பதுவை அந்தோணியார். புனித பதுவை அந்தோணியார் தமிழகத்திலே பேர் போன சிறந்த ஒரு புனிதர். கடவுளுடைய அருளை வல்லமையை கோடி கோடியாய் அற்புதங்களை வாரி வழங்குகின்ற கேட்டவரம் தவறாமல் கொடுக்கின்ற ஒரு சிறந்த ஒரு புனிதர் தான் நமது பாதுகாவலர் பதுவை அந்தோணியார். இந்த அந்தோணியாரை இந்த ஆலயத்திலே வைத்து கடவுளை புகழ்ந்து அந்தோணியார் வழியாக இறைவனுடைய அருள் வரங்களை அற்புதங்களை நாம் அனைவரும் பெற்று வருகின்றோம். இந்த ஆலயத்தை சுற்றியுள்ள இந்த மணப்பறவை மக்கள் அனைவரும் இறை மக்களாகிய உங்கள் அனைவரையும் இறைவன் இந்த நாளிலே சிறப்பாக ஆசீர்வதித்து இறைவனுக்கு நன்றி கூறும் அற்புதமான ஒரு விழா இந்த தேர் திருவிழா. இந்த தேர் திருவிழாவை சிறப்பிக்க இந்த ஆண்டு சிறப்பாக நாம் அனைவரும் ஒன்று கூடி அருமையான ஒரு நல்ல காரியத்தை செய்திருக்கிறோம் என்றால் இந்த அருமையான மணிக்குண்டு, இந்த மணிக்குண்டிலே கீழே பதுவை அந்தோணியாருடைய சுருவம் இருக்கிறது. நடுவிலே அதற்கு மேலே ஆரோக்கிய மாதா சுருவம் இருக்கிறது. அதற்கு மேல் இருதய ஆண்டவருடைய சுருவம் இருக்கிறது. இந்த சுருவங்களை நேற்று திருப்பலி பூசையிலும் இன்றும் நமது அருட்தந்தை வேந்தர் மறைமாவட்ட வேந்தர் பேரருட்திரு ஜோதி நல்லப்பநாடிகள் அவர்கள் இந்த சுருவங்களையும் இந்த மணிக்குண்டு கட்டிடத்தையும் மணியையும் சிறப்பாக புனிதம் செய்திருக்கின்றார்கள். இந்த அற்புதமான காரியம் நடைபெற உதவி செய்த உழைத்த மணப்பறவை மக்கள் அனைவருக்கும் சுமார் ஒரு 7-8 ஆண்டுகளாக அதை போராடி உருவாக்கி இருக்கிறார்கள். இப்போது நிறைவடைந்திருக்கிறது. நிறைவடைய உதவி செய்த உபயம் செய்தவர்கள் மணிக்குண்டு உபயம் செய்தவர் என்று பூர்த்தி செய்ய உதவியம் செய்தவர் என்று சொல்லக்கூடியவர் ரா காமராஜ் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர், நடினம் சட்டமன்ற உறுப்பினர், மணிக்குண்டு நன்கொடை வழங்கியவர். மேலும் ஆலயவழி உபயதாரர் குடவாசல் திரு தினகரன் என்பவரை நாம் அனைவரும் அறிவோம். மேலும் காரா செந்தில் ஒன்றியங்குழு குடவாசல், மல்லிகா வீரையன் ஊராட்சி மன்ற தலைவர் திருக்குடி. இந்த அன்பர்கள் எல்லாம் நமக்கு பக்கபலமாக இருந்து சைவ சமயத்தை சார்ந்தவர்கள், நிறைபக்தி கொண்டவர்கள், நமது பக்தியை பார்த்து நமக்காக அள்ளும் பகலும் நம்மோடு இருந்து நமக்கு உதவிகரமாக இருந்து இந்த ஒவ்வொரு ஆண்டும் நடக்கக்கூடிய திருவிழா நிகழ்வுகளிலே நமக்கு உதவிகரத்தையும் உபயங்களையும் இந்த திருவிழா சிறக்க நம்மோடு இருந்து மிக சிறப்பாக மகிழ்ச்சியை தருகின்ற மற்ற சமயத்தை சார்ந்த அனைவருக்கும், நமது கத்தோலிக்க விசுவாசத்தில் உள்ள இந்த ஊரில் உள்ள மணப்பறையில் உள்ள மக்கள் அனைவரும் இறை விசுவாசத்தை நமது பாதுகாவலர் புனித பதுவை அந்தோணியார் வழியாக இந்நாளிலே சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த திருவிழாவிலே உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் அருட்தந்தையர்கள் ஜெபிக்கின்றோம், கடவுளுடைய ஆசிரியை பெற்றுக் கொடுக்கின்றோம். இந்த நாளை இந்த திருவிழாவை உபயம் செய்து உழைத்துக் கொடுக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும், அதில் முக்கியமாக வேம்பனூர் சிவா விக்னேஸ்வருடைய குடும்பங்களுக்காகவும் ஜெபிப்போம். இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு பாவங்களுக்காக மனதிறந்துவோம், ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையிலும் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உடலையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். என்றும் வாழும் எல்லாம் உள்ள இரக்கமுள்ள இறைவா, பதுவை நகர் புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதவராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவதாகவும் மக்களுக்கு கொடையாக அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் ஆதரவை கண்டுணரவும் செய்தருளும். உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனை என்று வாழ்ந்து ஆட்சி செய்த எங்கள் ஆண்டவரும் ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனம் 11 17 முடிய. எண்ணற்ற உங்கள் வழிகள் எனக்கு எதற்கு என்கின்றார் ஆண்டவர். ஆட்டுக்கிடாய்களின் எரி பழிகளும் கொழுத்த விலங்குகளின் கொழுப்பும் எனக்கு போதுமென்றாகிவிட்டன. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், வெள்ளாட்டு கிடாய்கள் இவற்றின் இரத்தத்திலும் எனக்கு நாட்டமில்லை. நீங்கள் என்னை வழிபட என் திருமுன் வரும்போது இவற்றை எல்லாம் கொண்டு வந்து என் கோவிலின் முற்றத்தை மிதிக்க வேண்டும் என்று கேட்டது யார்? இனி காணிக்கைகளை வீணாக கொண்டு வர வேண்டாம். நீங்கள் காட்டும் தூபம் எனக்கு அருவருப்பையே தருகின்றது. நீங்கள் ஒழுங்கினமாக கொண்டாடும் அமாவாசை, ஓய்வு நாள் வழிபாட்டு கூட்டங்களை நான் சகிக்க மாட்டேன். உங்கள் அமாவாசை திருவிழா கூட்டங்களையும் என் உள்ளம் வெறுக்கின்றது. அவை என் மேல் விழுந்த சுமையாயின. அவற்றை சுமந்து சோர்ந்து போனேன். என்னை நோக்கி உங்கள் கைகளை நீங்கள் உயர்த்தும் போது பாராமுகத்தினாய் நான் இருப்பேன். நீங்கள் தொடர்ந்து மன்றாடினாலும் நான் செவி கொடுப்பதில்லை. உங்கள் கைகளோ இரத்த கரையால் நிறைந்திருக்கின்றன. உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள். உங்கள் தீச்செயலை என் திருமுன்னிருந்து அகற்றுங்கள். தீமை செய்தலை விட்டு ஒழியுங்கள். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நீதியை நாடி தேடுங்கள். ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள். திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள். கைம்பெண்ணுக்கு வழிகாட்டுங்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
இதயத்தில் உரைத்திடுவார். திடமாய் நான் வாழ்ந்திட துணை புரிவார். என்னை தாங்கும் என் தெய்வமே, உடன் வாழ எதில் வாருமே. சூழ்ந்திடும் போது பகை வழி காயங்கள் சூழ்ந்திடும் போது உண்மையாய் உன்னிலே நான் வாழுவேன். வந்தேன் உன் திருப்பதம் அவனிட தந்தேன். என்னை உமதருள் இருக்கிட வருவாய். என் இதயத்தில் உரைத்திடுவாய். திடமாய் நான் வாழ்ந்திட துணை புரிவாய். என்னை தாங்கும் என் தெய்வமே, உடன் வாழ எதில் வாருமே. நீங்காத உரமானவரே, நிழலாக உடன் வாருமே. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி 10வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 34 மேலும் 11வது அதிகாரம் இறை வார்த்தை 1 வரை. அக்காலத்தில் ஆண்டவர் இயேசு கூறியது, நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம். அமைதி அல்ல, வாளையே கொணர வந்தேன். தந்தைக்கு எதிராக மகனையும், தாய்க்கு எதிராக மகளையும், மாமியாருக்கு எதிராக மருமகனையும் நான் பிரிக்க வந்தேன். ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவர். என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு
தம் உயிரை இழப்போரோ அதை காத்து கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்வர் என்னை ஏற்றுக்கொள்கின்றார், என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கின்றார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவர். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவர். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். ஆண்டவர் இயேசு தம் 12 சீடருக்கும் அறிவுரை கொடுத்து முடித்ததும் பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தியை அறிவிக்கவும் அவ்விடம் விட்டு அகன்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். இந்த நாளில் உங்களோடு இணைந்து இந்த விழாவிலே கலந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. ஆண்டவர் இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. மீண்டும் ஒரு முறை சொல்வோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. எல்லாம் கண்ணை மூடி கையை கும்பிடுங்க. பார்ப்போம். கண்ணை மூடுங்க, கையை கும்பிடுங்க. நான் சொல்றதை திருப்பி சொல்லுங்க. அன்பான ஆண்டவரே, சத்தமா சொல்லுங்க. உம்மை போற்றுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே எங்கள் கிராமத்தில் இந்த அழகிய மணிக்கூண்டு உருவாக இதை வழிகாட்டியமைக்காக நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து நாங்கள் இந்த மணிக்கூண்டை எங்கள் விசுவாசத்திற்கு மிக அருமையான கருவியாக பயன்படுத்த எங்களுக்கு துணையாக இருந்தவர்களும் இங்கு இருக்கின்ற புனிதர்கள் மற்றும் இறுதி ஆண்டவர் எங்களுக்கு தேவையான ஆசிரியை தர நாங்கள் பக்தியோடு இந்த கெவியை பயன்படுத்த எங்களுக்கு ஆசிரியை தாரும். இதற்காக உழைத்தவர்கள், உடனிருந்தவர்கள், உபகாரிகள், எங்கள் அருமை பங்கு தந்தை, அருள் சகோதரிகள் எல்லோரையும் ஆசீர்வதியும். நாங்கள் அனைவரும் சத்தம் வருந்துச்சு, சத்தம் சொல்லுங்க. நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து உம்மை வாழ்த்துகிறோம், நன்றி சொல்கிறோம். இதே ஒற்றுமை உணர்வோடு அந்தோனியாருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் சிறந்த சாட்சிகளாக வாழ எங்களுக்கு துணையாக இருந்தவர்களும். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. எல்லாம் சேர்ந்து ஒரு தடவை கைத்தட்டுக்கு அவங்க பங்குசாமியாருக்கு இந்த கெவியை உருவாக்கி எல்லாருக்கும் மற்றவங்க கைத்தட்டுக்கிறோம். வெரி குட். ஆரம்பத்திலேயே நான் சொல்லிடுறேன், இந்த பாட்டு கிளாஸுக்கு ஒரு நல்ல ஜோரா கைத்தட்டுங்க. பாடல் குழு ரொம்ப அழகாக அந்த பையன் வாசிக்கிறாங்க, ரொம்ப அழகாக பாடுறாங்க. இனிமேல் வெரி குட். இந்த நாளில் இந்த நிகழ்வுக்கு வருவதிலே மகிழ்ச்சி. நான் ஒரு 24 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன். அப்போ பிரதராக இருந்தேன். மூலங்குடியில் ஒரு மாதம் செலாஸ்டின் ஃபாதர் இருந்தப்போ பிரதராக இருந்திருக்கேன். அப்போல்லாம் அந்த பக்கம் வந்திருக்கிறேன். அது பிறகு இப்போ தான் வர்றதுக்கு வாய்ப்பு, மூலங்குடிக்கு வந்திருக்கிறேன். இந்த நாளில் இங்கு வந்து இந்த திருப்பலியிலே பங்கு பெற எனக்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாள் நீங்கள் மத்தியானம் எல்லாம் அன்னதானம் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா? எங்கெல்லாம் கூப்பிடல, நீங்கள் கூப்பிட்டீங்களா? வெரி குட். இப்போ நைட்டியார் அன்னதானமா இல்லையா? வீட்டில் விருந்தா? வீட்டில் விருந்தா? அதனால விருந்து, அதுக்கப்புறம் வந்து வாட்ஸ்அப் இந்த சப்பரம்லாம் இருக்குது. அதனால் ரொம்ப சீக்கிரம் முடிச்சிடும். ஒரே ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க. ஒரு ஊரில் ஒரு சுட்டி பையன் இருந்தானா. சுட்டி பையனா ரொம்ப அழகான பையன், ரொம்ப ஸ்மார்ட், ரொம்ப புத்திசாலி, கூர்மையான பையன். இந்த காலத்தில் அப்படி தான் பிள்ளைங்களை வளர்க்கணும்.
அந்த பையன் வந்து அப்போல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், இங்கே இருக்க பெரியவங்களுக்குலாம். இப்போல்லாம் ஒரே பெரிய பெரிய கடைகள்லாம் வந்துட்டதுனால எல்லாத்தையும் வாங்கி கொண்டாந்து அடுக்கி வச்சுக்கிறாங்க. அப்போல்லாம் திடீர்னு ரசம் வைக்க போகிறப்ப தான் அம்மாவுக்கு என்ன ஞாபகம் வரும், ஆகா எனக்கு மிளகு இல்லையே ஞாபகம் வரும். உடனே ஒரு 50 பைசா காசு கொடுத்து என்ன செய்வாங்க, போய் கடையில் போய் மிளகு வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க, சீரகம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த பையன்கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து, அந்த காலத்தில் காசு கொடுத்து அந்த பக்கத்து கடையில் போய் மிளகு ஒரு 50 காசுக்கு, சீரகம் ஒரு 50 காசுக்கு, 50 காசு எல்லாரும் ஓகே அதெல்லாம் வாங்கிட்டு மீதி காசு வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பையனை போய் கரெக்டாக அந்த கடைக்கார்ட்ட போய் மிளகு கொடுங்க, ஜீரகம் கொடுங்க, சோம்பு கொடுங்க, மீதி காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கார்ட்ட கேட்டவுடனே அந்த கடைக்காரர் ரொம்ப பார்த்துட்டு வேணா ரொம்ப பயங்கர புத்திசாலியாக இருக்கான், ரொம்ப ஷார்ப்பாக இத்தனை விஷயத்த கரெக்டாக ஞாபகம் வச்சு சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு, நீ யாருப்பா யார் பையன் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, என்ன கேட்டாராம், யார் பையன் அப்படின்னு கேட்டான். நல்லா ஞாபகம் வச்சுங்க, உங்கள் பிள்ளைங்களை திறமை உள்ள பிள்ளைங்களா அது போல் வளர்த்தீங்கன்னாக்க என்ன கேட்பாங்க, உங்கள் பிள்ளை யாரு பிள்ளை அப்படின்னு கேட்பாங்க. தருதலையும் வளர்த்தா என்ன கேட்பாங்க, எவன் பெற்ற பிள்ளையோ அப்படின்னு கேட்பாங்கல்ல. நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம், நம்முடைய பக்தி விசுவாசம் வழிபாடு எல்லாம் வந்து நாம் ஒழுக்க நெறியில் வளர்வதற்கும் நம்முடைய குடும்பத்தை வந்து இறைவனுக்கு இந்த குடும்பமாக வளர்ப்பதற்கும் பயன்பட வேண்டும் இல்லையா. நம்முடைய விசுவாசம் என்பது வெறும் வழிபாட்டு முறையில் வாழ்க்கை முறை, நம்ம பற்றி பேச வேண்டும், நம்முடைய வாழ்க்கை முறையை பற்றி பேசணும். அதனால ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால அந்த பையனை பார்த்து யாரா என்ன யார் பையன் தான் யார் பையன் சொல்லிட்டான். ஒரு தம்பி உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, ரொம்ப அழகா பையனா இருக்க, வெரி ஸ்மார்ட், நல்லா புத்திசாலியாகவும் இருக்க, உனக்கு என்ன வேணும் கேளு, உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே அந்த பையன் சொன்னான்னா, அந்த முன்னாடி பாட்டில் வச்சுருப்பாங்களா வரிசையா, பாட்டில் ஒன்றும் வேறு நினச்சிக்காதீங்க என்ன இருக்குது, அங்கே வந்து சாக்லேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மிட்டாயெல்லாம் இருக்குல்ல, அந்த மிட்டாயை பார்த்து ஸ்வீட்ஸ் கொடுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். உனக்கு எது பிடிக்குதோ நீ திறந்து எடுத்துக்க தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை அங்கிள் நீங்களே எடுத்து கொடுங்க அப்படின்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம். பாருங்க எவ்வளோ பண்பாக வளர்த்துருக்காங்க அந்த பையனை, இல்லை நீங்களே எடுத்து கொடுங்க அங்கிள் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை தம்பி நான் தானே சொல்ல எடுத்துக்க தம்பி அப்படின்னு சொன்னாராம். இல்லை அங்கிள் நீங்களே எடுத்துக்கணும். அப்புறம் சரி ரொம்ப கட்டாயப்படுத்துறான்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன சொல்லிட்டாரு, அந்த பாட்டிலை திறந்து கை நிறைய ஸ்வீட்ஸ் அள்ளி அவன் கையில் கொடுத்தாராம். கொடுத்துட்டு கேட்டாராம், தம்பி நான் தானே உன்னை வந்து அந்த மிட்டாய் எடுத்துக்க சொன்னேன், நீ ஏன் எடுத்துக்கல அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது அந்த பையன் சொன்ன, இல்லை அங்கிள் என் கை சின்ன கை, நான் எடுத்தால் எவ்வளோ வரும், கொஞ்சம் தான் வரும், நீங்கள் எடுத்தா பெரிய கை, அது நிறையா வரும், அதனால தான் உங்களை எடுக்க சொன்னேன் சார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் இந்த விழாவை கொண்டாடுகிறோம். கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய மன்னிப்பு, கடவுளுடைய அருள் ஆசீர்வாதங்கள் அளப்பரியது. நம்ம எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் நம்முடைய மனசு, நம்முடைய கரங்கள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல்பாடுகள் மிக மிக குறியது. அதனால எப்பொழுதுமே நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் கடவுளுடைய எண்ணத்தோடும் சிந்தனையோடும் இணைகிற பொழுதுதான் இந்த உலகத்தில் கடவுள் விரும்புகிறது நடக்கும். கடவுள் விரும்புகிறபடி நாம் ஆசிரோடு வாழ முடியும். அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் இந்த அந்தோனியார். அந்தோனியார் வெறும் மனிதராக அவருடைய சொந்த ஆற்றலால் வல்லமையால் மட்டும் ஒரு கோடி அற்புதராக மாறிவிடவில்லை. கடவுள் அவருக்கு சொன்னதையெல்லாம் செய்தார். கடவுள் அவர் மீது அளப்பரிய ஆசிரை கொடுத்து ஒரு கோடி அற்புதராக மாற்றி இருக்கிறார். அந்த அந்தோனியாருடைய எந்த பகுதி, உடல்ல எந்த பகுதி அழியல, உடம்புல எந்த பகுதி அழியாம இருந்துச்சு, எந்த பகுதி, நம்ம நாக்கு. ஏன் ஒரு நாக்கு அழியல, வார்த்தை சுத்தம். வெரி குட். அப்புறம் அவர் போதித்தது நற்செய்தி. இன்னைக்கு நல்லா கேளுங்க, நம்ம உடம்ப போட்ட உடனே முதல்ல என்ன அழியும், நாக்கு தான் அழியும் நினைக்கிறேன்ல. என்ன பேச்சு பேசுறோங்கிறீங்க, வாயை திறந்தாலே ஒரே அச்சிஷ்ட வார்த்தை தான். இந்த பசங்க அந்த பிள்ளைங்கிட்ட வாய்ப்பாடு கேட்டால் ஒன்றும் சொல்ல மாட்டேங்குது. கேட்டு பாருங்களேன், வாய்ப்பாடு 7வது வாய்ப்பாடு சொல்லுன்னு கேட்டு பாருங்க, தெரியாது. எல்லாம் இல்லை இப்போ கால்குலேட்டர் எல்லாம் வந்துட்டதுனால வாய்ப்பாடெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. கெட்ட வார்த்தை கேளுங்க, எல்லா வார்த்தையும் கிளியராக சொல்கிறான், எல்லாத்தையும் மனப்பாடமாக சொல்கிறான். முன்னாடியெல்லாம் இந்த கேர்ள்ஸ், இந்த பொம்பளை பிள்ளைங்க கெட்ட வார்த்தை பேசாங்க, இப்போ எல்லாம் அதுவும் பேசுது. உலகம் அப்படி மாறி போச்சு. எதுக்கு சொன்னேன் அப்படின்னா வந்து, தீனால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே, அந்த நாவை அடக்கி வாழ வேண்டும். அந்த நாவு ஒரு அற்புதமான விலங்குகளுக்கும் மனிதருக்கும் இருக்கிற வித்தியாசத்துல 2 வித்தியாசம் முக்கியமா சொல்றாங்க. என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்ப்போம், என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்ப்போம், என்ன வித்தியாசம்? விலங்குக்கு மனுஷனுக்கு 2 வித்தியாசம். 7வது அறிவா 6வது அறிவா 2 வித்தியாசம் என்னன்னா, மனுஷன் மட்டும் தான் பேச முடியும், மனுஷன் மட்டும் தான் சிரிக்க முடியும். மனுஷன் மட்டும் தான் என்ன செய்ய முடியுமா, பேச முடியும், சிரிக்க. அதாவது பேச்சாற்றல் கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், அதுக்கு அந்தோனியார் மிகச்சிறந்த. அவர் எவ்வளவு தூரம் அதை வந்து அவ்வளவு அழகாக அற்புதமாக கையாண்டிருந்தால் அவருடைய நாவை அழியாமல் கடவுள் காப்பாற்றி இருப்பார்.
நாம் அவரை நம்புகிறோம், அவருடைய பரிந்துரை தேடி வருகிறோம். நம்முடைய பேச்சு முதல்ல வீட்டில் இருக்கிறவங்களை எவ்வளவு புண்படுத்துகிறோம், காயப்படுத்துகிறோம் இல்லையா? இல்லாது பொல்லாது கேட்டது புறணி எல்லாம் பேசிய நம்ம வந்து என்ன செய்கிறோம், பிறரை காயப்படுத்தும். இந்த அந்தோனியாரை தேடி வந்திருக்குன்னா முதலில் எடுக்க வேண்டிய முடிவு, குடும்பங்களில் நிறைய பிரச்சனைகள், நிறைய சண்டை சச்சரவுகள், எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் அந்த நாக்கு தாங்க. அதை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிட்டாலே என்ன ஆகும், அதான் கடிவாளம் இல்லையா? அது கடிவாளம் போட்டோம்னாலே வாழ்க்கை ரொம்ப சூப்பராக மாறிடும். அதனால அந்த அந்தோனியாரிடம் வரம் கேட்போம். நான் தேவையானதை தேவையான இடத்தில் பேசுவதற்கும் தேவையில்லாத தவிர்ப்பதற்கும் அதற்குரிய ஆற்றலை, அதற்குரிய ஞானத்தை, சிந்தனையின் வெளிப்பாடு தான் வார்த்தை. நல்லதை சிந்தித்து நல்லதை நான் பேசக்கூடிய ஆற்றலை எனக்கு பெற்றுத்தாரும் என்று முதலாவதாக அந்த அந்தோனியாரிடம் வரம் கேட்போம். கனி இருப்ப வாய் கவர்ந்தற்று, நல்ல வார்த்தைகள், அருமையான வார்த்தைகள். ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொல்றாங்க, கிடையாது. நான் சொல்றேன், ஆவதும் வார்த்தையாலே அழிவதும் வார்த்தையாலே. நீ நல்ல வார்த்தைகளை பேசுங்க, உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுங்க. உங்க வாழ்க்கையை வந்து வளம் பெறும். உங்களுக்கு மனிதர்களுக்கு உங்களை பிடிக்கும், பிறருக்கு உங்களை பிடிக்கும். அதனால வந்து நல்ல வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அதற்கு அந்தோனியார் மிகச்சிறந்த உதாரணம். இரண்டாவது செய்தி என்ன அப்படின்னா வந்து அந்தோனியார் எதற்கு ஃபேமஸ்? அந்தோனியார் எதுக்குங்க ஃபேமஸ்? புதுமை. என்ன புதுமை ஃபேமஸ்? சாத்தானை ஓட்டுனது. வெரி குட். அப்புறம் இந்த அங்க சொல்றாங்களே என்னப்பா, காணாமற் போனதை கண்டுபிடிக்கிறது. என்ன காணாம போய் கண்டுபிடிச்சிங்க சொல்லுவாங்க? குழந்தை காணாம போய் கண்டுபிடிச்சிங்க. வேற யாருக்கு என்ன காணாம போய் கண்டுபிடிச்சிங்க சொல்லுவாங்க? என்ன காணாம போய் என்ன கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க. வசிக்கலாம். என்ன காணாம போய் என்ன கண்டுபிடிச்சிங்க? அவரே ஒரு அற்புதம். ரைட். நான் கேட்ட கேள்விக்கு சொல்லுங்க பதில. ஏதாவது காணாம போய் கண்டுபிடிச்சவங்க ஏதாவது சொல்லுங்க. அந்தோனியார் அயல் நாடுகள்ல ஆலயத்தில் என்ன பெரிய பெரிய ஆலயங்கள் இருக்கும். அந்த ஆலயத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பின்னாடி ஒரு பெரிய பாக்ஸ் வச்சுருப்பாங்க. கோயிலுக்கு பின்னாடி ஒரு பெரிய பாக்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த பாக்ஸில் என்ன செய்வாங்க அப்படின்னா வந்து எழுதி போட்டுப்பாங்க. சப்போஸ் நம்ம கோயிலுக்கு போகிறோம், ஏதாவது செல்ஃபோன் இல்லை வந்து எதையாவது ஒன்று விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா வந்து என்ன செய்வாங்கன்னா அதை எடுத்துக்கொண்டாந்து அந்த பாக்ஸில் போட்டு போயிடும். அந்த பாக்ஸில் போட்டு போயிடும். உங்களுடைய காணாமல் போன பொருள் கிடைக்க நீங்கள் லுக் அட் திஸ், அதை அந்த பாக்ஸை பாருங்க அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதில் அதுக்கு முன்னாடி என்ன எழுதியிருப்பாங்கன்னா, இந்த பாக்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்தோனியார்ட்ட ஒரு ஜெபம் சொல்லுங்க. அந்தோனியார்ட்ட ஒரு ஜெபம் சொல்லிட்டு அந்த பாக்ஸை போய் தேடுங்க, என்ன கிடைக்கும், நீங்க போட்டு போன பொருள் கிடைக்கும் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. காணாமல் போனது கிடைப்பதற்கு. நல்லா கேளுங்க, நாம் அந்தோனியாரை தேடி மீண்டும் மீண்டும் வருகிறோம். காணாமல் போனது மட்டும் கிடைக்கிறதுக்கா? எனக்கு ஒன்றும் அது இப்படி ஒன்றும் காணாமல் போகலை, நான் என்ன போய் கேட்க போறேன். ஏன்னா அவருக்கு வந்து அதுக்கு தானே ஸ்பெஷல், அதுக்கு தானே வந்து சிறப்பான ஆசிரியர் இருக்கிறது என்று நாம் நினைக்கலாம். காணாமல் போனது பொருள் மட்டுமல்ல. நல்லா கவனிங்க, காணாமல் போயிருப்பது பொருள் மட்டுமல்ல. உங்களுடைய பொருள் காணாமல் போயிருக்காது. எத்தனை விஷயங்களை நாம் காணாமல் தொலைத்திருக்கிறோம். குடும்பங்களில் இருந்து நல்ல உறவு தொலைந்து போயிருக்கிறது. என்னது? குடும்பங்களில் இருந்து நல்ல உறவு தொலைந்து போய், மரியாதை தொலைந்து போயிருக்கிறது இல்லையா? பக்தி தொலைஞ்சிச்சு. நிறைய பேருக்கு பக்தி நான் வந்து பசங்கிட்ட கேட்பேன், இந்த இளைஞர்கள்ட்ட கேட்பேன். என்ன அப்படின்னா வந்து இந்த திருச்சபையில புதுசா அந்த விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை ஜெபம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அதை ஒரே ஒரு தடவை சொல்றா பார்ப்போம் அப்படின்னா தெரியாது, கத்துக்கிறது இல்லை, நேரம் இல்லை, அவனுக்கு டைம் இல்லை. கடவுளை வந்து கடைசியாக தள்ளி விட்டார்கள் நிறைய பேர் நம்ம குடும்பத்திலேயே. அதனால் நம்முடைய குடும்பங்களில் காணாமல் போன விஷயங்கள் நிறைய இருக்குது. பொருள் ஒருவேளை நம்ம காணாமல் போகாமல் இருக்கலாம், ஆனால் வந்து நாம் தொலைத்து விட்ட பல காரியங்கள், பல நன்மைத்தனங்கள் நம்முடைய குடும்பங்கள் இருக்கின்றன. அதையெல்லாம் மீண்டும் கண்டுபிடித்து தர வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் இந்த புனிதரிடம் கேட்கிறோம். அந்தோனியாரே, எங்கள் குடும்பத்தில் முன்னாடி இருந்த சமாதானம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, ஒற்றுமை இல்லை, அதை எங்களுக்கு நீங்கள் மீண்டும் பெற்றுத்தர உதவி செய்யுங்கள், அதற்கு எங்களுக்கு பரிந்துரையாக இருங்கள் என்று நீங்கள் மீண்டும் மீண்டும் அந்தோனியாரையும் வேண்டி வேண்டி கேட்க முடியும். எனக்கு எதுவும் காணாமல் போகல, அதனால் நான் என்ன தப்பி கேட்கிறது அப்படின்றதல்ல. மாறாக நான் தொலைத்திருக்கிற பல விஷயங்களை மீண்டும் கண்டுபிடித்து தருவதற்கு இந்த புனித அந்தோனியார் நமக்கு மிகச்சிறந்த பாதுகாவலராக, பரிந்துரையாளராக இருப்பார். மூணாவது செய்தி, இந்த அந்தோனியார் என்ன செய்தார் அப்படின்னா வந்து அவரை கோடி அற்புதர். அந்தோனியார் மட்டும் இல்லைங்க, எல்லா புனிதருக்கும் இருக்கிற மிகச்சிறந்த சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டா வந்து, நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு திருவிழா நடந்துச்சான். நல்லா கவனிங்க, திருவிழா நடந்துச்சான். அந்த திருவிழாவில் பாட்டு கச்சேரி வச்சிருந்தாங்களாம். என்ன வச்சிருந்தாங்க? பாட்டு கச்சேரி. பாட்டு கச்சேரி நடத்த போறதுக்கு முன்னாடி திடீர்னு அந்த கச்சேரியில கடம் வாசிக்கிறவன், கடம் இல்லை அது வாசிக்கிறவனுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போச்சான். அதனால அந்த கச்சேரி தலைவர் சொன்னாராம், நாங்கள் கச்சேரிக்கு வர முடியாது, எங்களுக்கு கடம் வாசிக்க இருந்தாதான் கச்சேரி நல்லா இருக்கும், அதனால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அப்படிலாம் சொல்லக்கூடாது, நாங்களாம் நோட்டீஸ் அடிச்சிட்டோம், மாமா மச்சானுக்குலாம் சொல்லிட்டு எல்லாரும் வந்துடுவாங்க, கச்சேரி வைக்காத எங்களுக்கு வந்து கேவலமா பேசுவாங்க, கண்டிப்பா நடத்தி ஆகணும் அப்படின்னு சொல்றப்ப அந்த ஊர் தலைவர் சொன்னாரா, எங்க ஊர்ல ஒரு பையன் இருக்கான், ரொம்ப நல்ல பையன்,
அந்த பையனுக்கு கடவுள் ஆசிரியர் மியூசிக் நாலேஜ் இருக்கு, அந்த என்னது இசை ஞானம் இருக்கு, அவனுக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுங்க. அவன் கற்றுக்கிட்டு என்ன செய்வான், வந்து வாசிடுவான். நீங்கள் எப்படியாவது நான் கச்சேரி நடத்தி கொடுத்துருங்க அப்படின்னா. அதே போல் வந்து ப்ராக்டிஸ் கொடுத்து அவனுக்கு வந்து கச்சேரி நடத்திட்டாங்க. அந்த நாள் வந்தது, அந்த கச்சேரி நிறைவேறியது. கச்சேரி நிறைவேறி முடிஞ்ச உடனே அந்த ஊர் தலைவர் போய் கேட்டாரா அந்த கச்சேரி தலைவர்கிட்ட, என்னங்க எங்கள் பையன் நல்லா வாசிச்சானா அப்படின்னு கேட்டார். என்ன கேட்டாரா எங்கள் பையன் நல்லா வாசிச்சானா அப்படின்னு கேட்டாரா. வாச்சான். முதல்ல அவன் என் பாட்டுக்கு வாச்சான், அப்புறம் அவன் பாட்டுக்கு வாச்சிட்டானா. முதல்ல அவன் என் பாட்டுக்கு வாச்சான், அப்புறம் அவன் பாட்டுக்கு வாச்சிட்டான் அப்படின்னா. கிறிஸ்தவ பிரியமானவர்கள், இந்த புனிதர்கள் எல்லாம் கடவுளுடைய பாட்டிற்கு அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே கேட்டு செவிமடுத்து கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றியவர்கள் வாழ்வில் இறுதி நாள் வரை கடவுளுடைய திட்டத்தை அப்படியே அப்பளுக்கென்று நிறைவேற்றியவர்கள் தான் புனிதர்கள். அந்த வரிசையில் அந்தோனியாரும் மிகச்சிறந்தவராக இருப்பதால் தான் அவருக்கு இத்தனை பெருமையும் மகிமையும். வேற வார்த்தையில் இப்படி சொல்றாங்க, நல்லா கவனிங்க, ஒரே வார்த்தை நல்லா கவனிங்க. இந்த உலகத்தில் இவர்கள் வாழ்ந்த பொழுது கடவுள் சொல்வதை அவர்கள் கேட்டார்கள். அதனால இப்பொழுது என்ன செய்கிறாரா, கடவுள் இவர் சொல்வதை கேட்கிறார். யார் கேட்கிறார்? கடவுள் யார் சொல்வதை கேட்கிறாரா? ஏன் கேட்கிறார் அப்படின்னு நமக்காக ஒரு பரிந்துரைக்கார். பார்த்தீங்களா, இந்த மகன் வந்து கேட்கிறான், அந்த மகள் கேட்கிறார், நீங்க செஞ்சு கொடுங்க அப்படின்னு கடவுள்கிட்ட பரிந்துரை செய்கிறார். பார்த்தீங்களா, அதை யார் செய்கிறார்? அப்ப கடவுள் செய்கிறார். அது காரணம் என்ன அப்படின்னு, இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது கடவுள் சொன்னதை யார் செஞ்சது? அவர் செய்தார். நம்முடைய வாழ்க்கையில் வந்து என்னென்னமோ வேணும், ஏதோ வேண்டும் என்று கேட்கிறோம். அவரை போல கடவுளுடைய திருவுளத்தை நம்முடைய குடும்பங்களில் உணர்ந்து அதை ஏற்று அதை வாழ்வாக்கக்கூடிய ஆசிரியர் ஆற்றலையும் ஞானத்தையும் இறைவன் நமக்கு தர ஜெபிப்போம். இந்த விழா நமக்கு ஆசிரியர் விழாவாக அமைந்திட தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென்.